அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக வீட்டில் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் எப்படி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணேன்னா, எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலே கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, இப்போ ஒரு 2 வருஷமாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்தால் என் தம்பி இறந்து 2 வருஷம் ஆகப்போகுது. அதனால் நாங்கள் எந்த கோயிலுக்குமே போகிறதில்ல, எந்த சாமியுமே கும்பிட்றதில்ல. அவனோட கல்லறைக்கு தான் போய் சாமியாக கும்பிடுவோம் அவனை. இப்போ 2 வருஷமாக நாங்கள் அப்படி தான் கும்பிட்டுட்ருக்கோம். வீட்லேயும் அதே மாதிரி தெய்வத்துக்கு என்னெல்லாம் வச்சு படைப்போமோ அதே மாதிரி தான் அவனுக்கு எல்லாம் வச்சு மாம்பழம், அன்னாச்சி பழம், வாழைப்பழம் எல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு மதியமாக அவனுக்கு ஏதாவது சமையல் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு காய்கறி வச்சு எல்லா காய்கறியும் சேர்த்து அவியல், சாம்பார், காளான் பொரியல் எல்லாம் வச்சு பண்ணிவிட்டு அவனுக்கு சமையல் பண்ணி படையல் வச்சோம். எல்லாமே அவனுக்கு பிடிச்சதா தான் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.